வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு ஊர்காய் ஸ்டைலில். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 4-5 நாளைக்கு கூட சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபன் எல்லா ரைஸ் ஐட்டம்ஸ் கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக நம்ம சிம்பிளாக ஒரு பொடியை அரைச்சி போட போகிறோம். ஒரு 10-11 நல்ல பழுத்த தக்காளியை அலம்பிட்டு அந்த சென்டரில் இருக்கிற தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா புளி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் தக்காளினா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு மேஜிக் பொடி வறுத்து அரைச்சிக்கலாம். கடாயில் 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூனுக்குமே பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா டார்க்காக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வறுத்த வெந்தயம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குக்கு அவ்வளோ சூப்பர்பான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா 3-4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நார்மலான காரங்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். வெந்தயம் அப்படியே டார்க் ப்ரௌன், அப்படியே லைட் பிளாக் டிண்ட்டுக்கு மாறும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூட்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு வறுபடுறதுக்கு அந்த கடாயோட சூடே போதும், நீங்கள் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். வெந்தயம், காஞ்ச மிளகா, கடுகு 3 வறுபட்டதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக தான் நம்ம இதை சேர்க்கணும். தொக்கு பண்ணுறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா கொதிச்சு வெளியெல்லாம் தளிக்கும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடியை எண்ணெயில் சேர்த்துருங்க. மிளகாய் பொடி டக்குன்னு காந்தறதுக்குள்ளேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சீக்கிரமாகவே கருகிடும், அதனால் ஒரு 1 to 2 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் இந்த தக்காளி விழுதை சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாய் பொடி சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவரும் கிடைக்கும், தொக்குக்கு ஒரு பிரைட் ரெட் கலரும் கிடைக்கும். தக்காளியோட ஈரப்பதமே போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த விழுது நல்லா கொதித்து சுண்டி வரணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுடுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனையுமே போகணும். மறக்காமல் மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா உங்கள் கிச்சன் ஃபுல்லாமே ஆரஞ்ச் ஸ்பாட்ஸ் ஆகிடும். தொக்கில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு வெளியே தளிக்காது. நல்லா சுண்டினதுக்கப்புறமா தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு உப்பு நிறைய பிடிக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் பொடியை மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலரிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா க்ளீனான ட்ரையாக இருக்கிற ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த தொக்கை ஒரு 4-5 நாளைக்கு வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறமா சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமா, தயிர் சாதத்து கூட நீங்கள் ஊறுகாய்க்கு பதிலாக தொட்டுக்கலாம். நல்லா சூடாக உதிரியாக சாதம் வச்சு அது கூட இந்த தொக்கு கொஞ்சமாக அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு காயோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.